Um, Hi friends, welcome back to VK Cookery channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஒரு குக்கரில் வந்துட்டு ஆயில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து நம்மளோட குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் கொஞ்சம் சூடாகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இன்க்ரீடியன்ஸ் இந்த எண்ணெய் சூடாகிற அந்த கேப்பில் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கொண்ட பார்த்தலாம். ஸோ நம்ம எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் சாப் பண்ண ஆனியன் ப்ளஸ் வந்து புதினா, ஒரு ஆஃப் லெமன் வச்சுருக்கோம், சில்லி கொஞ்சமாக காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி வந்து நீட்டாக வெட்டி வச்சுருக்கோம், புதினா வச்சுருக்கோம், மல்லி வச்சுருக்கோம், ப்ளஸ் சாப்டு டொமேட்டோஸ் வச்சுருக்கோம். ஸோ பிரியாணி அரிசியை பார்த்தோன்னா தண்ணியில் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம இது கூட வந்து பிரியாணி மசாலா, பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்து நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறது டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து எண்ணெய் நமக்கு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்னென்னலாம் போட போகிறோன்னா பட்டை, லவங்கம், சோம்பு, ரெண்டு அளவுக்கு பிரியாணி லீஃபு, கிராம்பு, இதெல்லாத்தையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். சோம்பு கூட போட்டிருக்கோம் இதில். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம விட போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அது எல்லாமே எண்ணெயில் பொரிஞ்சு வருது. ஸோ இந்த அன்னாச்சி பூ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் அந்த பிரியாணிக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த பட்டையில் அவங்க நல்லா செவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம பெருசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணி அதை நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நல்லா நம்ம வறுக்க போகிறாங்க. ஸோ வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா நீங்கள் வதக்குனீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் புதினாவை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் புதினா வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ண வச்சுக்க போகிறோம். ஸோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் புதினா வந்து இந்த ஸ்டேஜில் வந்து போட்டு நம்ம வதக்கிட போகிறோம். ஸோ இப்போ புதினா போட்டு நம்ம வதக்குனதுக்கப்புறம் நம்ம இப்போ அது கூட வந்து டொமேட்டோ நம்ம அந்த சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கூட பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி வச்சுக்க பச்சை மிளகாவையும் போட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இதில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி இதை வதக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் செய்கிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ ரைஸ் போட்டு நாங்கள் பண்ணுறோம் பிரியாணி. ஸோ அதுக்கான குவான்டிட்டி தான் இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டுருக்கோம் எல்லாமே. ஸோ இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நாங்கள் வந்து ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து வீட்டிலேயே கூட இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அந்த கலரிங் ஃப்ளேவருக்காகவும். ப்ளஸ் நம்ம சிக்கனில் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரியும் இந்த மஞ்சள் தூள் வந்து இருக்கும். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் இது கூட இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆச்சி பிரியாணி மசாலா வந்து ஒரு பேக்கெட் 50 கிராம் பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஏற்கனவே இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம கூட வந்து கொஞ்சம் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேர்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்காகனா கறி வந்து நல்லா வெந்துடும். அதுக்காக வந்து நம்ம இந்த கேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கேர்ட் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கேர்டை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கேர்டை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து பூ மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கேர்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை வந்து இது கூட ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து ஒரு அளவுக்கு வறுத்து எடுக்கப்புறம் அந்த நம்ம ஏற்கனவே பண்ணிச்சுக்க அந்த மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கப்படும். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற போல் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம். அதனால் நாங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து இது கூட ஆட் பண்ணுறோம். ஸோ பிரியாணி மசாலா மட்டும் போட்டாலே அதுலேயும் கொஞ்சம் வந்து காரம் இருக்கும். உங்களுக்கு அதுவே போதும், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு கல் உப்பு நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சால்ட் யூஸ் பண்ணுறாங்க, உங்களோட சால்ட்டோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான கல் உப்பு வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து உதயம் அரிசி வந்து யூஸ் பண்ணுறோம், பிரியாணி அரிசி. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா 1.5 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். ஸோ நீங்கள் என்ன பிராண்ட் அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் நார்மலாக எவ்வளோ தண்ணி அதை வேக போடுறீங்களோ அதுக்கு ஏற்றப்போல நீங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் பாஸ்மதி ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் வந்து தண்ணி தேவைப்படும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் அளவுக்கு வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிறோம். ஸோ அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக அந்த சீட்ஸை நம்ம வந்து அந்த கரண்டிலேயே அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம அந்த மீட்டெல்லாம் ஆட் பண்ணது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் உப்புலாம் பார்க்கணுன்னா அந்த டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அந்த தண்ணியில் ஊற வச்சிருந்த அரிசியை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் அதில். ஸோ தண்ணியை வடித்து நம்ம ஊற வச்ச அந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்புறம் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மீதம் இருக்கிற புதினாவை வந்து அது மேலே அப்படியே தூவிட்டு வெயிட் போட்டுற போகிறோம். நம்ம அந்த குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருவோம். ஸோ வெயிட் போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சுட்டோம். இப்போ வெயிட் போட்டுட்டோம். ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை ஸ்டிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டால் நம்மளுக்கான சுவையான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி. ஸோ இப்போ ஒரு விசில் வந்து வருது. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் சுவையான பிரியாணி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் 5 மினிட்ஸ் கழிச்சு. ஸோ இப்போ நம்ம செஞ்ச அந்த பிரியாணி வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ அதை லைட்டாக கலரி விட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஸோ கலர் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸ்மெல்லும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அதோட டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு அதை லைட்டாக ஒரு கலக்கிடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கையில் கொடு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா வெந்திருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த கொத்தமல்லியோட சேர்த்து சாப்பிடும்போது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இதே மாதிரியான குக்கர் வீடியோட உங்களுக்கு திரும்ப சந்திக்கிறேன். பாய்.